Hi everyone, welcome and welcome to Good Evening Canada, Indian show sponsored by Home Life Future Realty Inc. Selva Vettiville. Time வந்து 9:03 p.m. in Toronto and the temperature is -1 degree Celsius in Toronto. ஸோ வழக்கம் போல் உங்களோட ஜெண்டா பார்ப்போம் இன்றைக்கு நிறைய நியூஸ் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களோட டாப் ஆஃப் தி ஹவரில் இப்போ உங்களோட 46th செஷன் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட் கவுன்சிலுக்கு இந்த வீக் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி கதைக்கிறதுக்கு ரெண்டு ஆட்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் என்ன நடக்குதுன்ட்டு கனடாவோட அவேண்ட் ஒப்பீனியன் அதில் என்னன்ட்டு ஷேர் பண்ணுறதுக்கு we have பார்லிமெண்ட் செக்ரட்டரி டு கனேடியன் ஃபாரின் மினிஸ்டர் ராப் ஒலிஃபண்ட். அவர் ஷேர் பண்ணியிருக்கார். அண்ட் லாயர்ஸ் ரைட் வாட்ச் கனடான்ட்டு அவேண்ட சார்பாக லாயர் ஹரணி சிவலிங்கம் அவேண்ட கருத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதன்ட்டும் ஃபஸ்ட் பார்ப்போம். அண்ட் தென் we have மேஜர் ஜெனரல் டேனி ஃபோர்டன். அவர் எங்களோட வேக்சின் அப்டேட் தரப்புறா. இப்போ கனடா வைடில் அகேன் வேக்சினேஷன்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் ஸ்டெடியாக ரோல் அவுட் பண்ண வருது. என்னென்ன மாதிரி அவை டிஸ்ட்ரிபியூஷனை எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணலாமோ ஒரு ஷார்ட் டைமில் அதை பண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஸோ அதை மாதிரி என்ன பிளான்ட்டு சொல்லப்படுறார் அவர். அடுத்தது ப்ரீமியர் டக் ஃபோர்ட் ஆன்டேரியோண்ட வேக்சின் ரோல் அவுட்டை பற்றி புரிம்பாக சொல்ல போகிறார். இப்போ வேறு நாடோட கம்பேர் பண்ணிக்க கனடா கொஞ்சம் பின்னாடி தான் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை பற்றி எப்படி அட்ரஸ் பண்ணி அதை எப்படி நாங்கள் முன்னாடி கொண்டு போகிறோம்ட்டு தான் அவர் சொல்ல போகிறார். அடுத்தது எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய விஷயம் இப்போ நடந்திருக்கு. இப்போ ஹோட்டல்ஸ் நீங்கள் புக் பண்ணி தான் ஃப்ளைட்லேருந்து வரும்போது குவாரண்டைன் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கணுமெண்டு. அந்த டைமில் வரும்போது நீங்கள் காசு கட்டி அதில் நிற்கணும். அப்படி வரும்போது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் கிட்டடியில் நடந்திருக்கு இந்த வாரம். ஸோ இது நடக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அதால் வருது, இப்போ இந்த ரூல் தேவையா இல்லையான்ட்டு கன்சர்வேட்டிவ் பார்ட்டியிலும் எங்களோட டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டரும் கழிச்சிருக்கேன் ஒரு கொஷின் ஆன்சர் மாதிரி. சாவியம் அதை பற்றி we're gonna have a watch at that. எங்களோட கனேடிய வேலை போஷத்துக்கு we have ஸ்ரீதரன் துரைராஜா ஃப்ரம் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க். அவர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். இப்போ இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆப்பறீங்களாட்டா அதை என்ன மாதிரி இருக்கலாம்ட்டு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும்ட்டு அவர் சொல்லுவார். அண்ட் தென் we have our currency and we have a song ஒரு ட்ரீட் எல்லாரும் பாபு ஜெயகாந்தன் ஒரு ஓல்ட் ஸ்ரீலங்கன் பாப் சாங் பாடியிருக்கார். ஸோ அதை we'll have a watch at that. And then we have our weather and our news for today. So again நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய பேக் பண்ணியிருக்கோம் இந்த 1 ஹவருக்குள்ளே. ஸோ கண்டிப்பாக பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ முதலாவதோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து சொன்ன மாதிரி பார்லிமெண்ட் செக்ரட்டரி டு கனேடியன் ஃபாரின் மினிஸ்டர் ராப் ஒலிஃபண்ட். ஸோ இப்போ 46வது செஷன் யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இன்றைக்கி நடந்தது. ஸோ இது நடக்கும்போது ஸ்ரீலங்காவிலேருந்து ஹை கமிஷனர் ரிப்போர்ட்ஸ் என்ன கனடாவில் கற்று அதை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் ஹேவ் a watch. Canada welcomes the High Commissioner's report on Sri Lanka. We regret Sri Lanka's decision to withdraw its support of Resolution 30/1. Domestic processes for reconciliation and accountability have repeatedly failed to deliver results. The survivors have been persistent in their efforts to seek the truth and have taken extraordinary risks to offer evidence. We recognize their resilience and their courage. We share in the High Commissioner's concerns regarding the deterioration of human rights, which regrettably may lead to a recurrence of violence and conflict if left unaddressed. Civilian government, an independent judiciary, civil society space, respect for human rights, democracy and the rule of law are all being undermined. Forced cremation of Muslims, restrictions on Tamil memorials will further fuel divisions on the island. Canada believes the Council has a responsibility to keep Sri Lanka on its agenda and to continue its efforts to promote reconciliation, accountability, and human rights. We encourage Sri Lanka to engage constructively with the OHCHR and to honor its standing invitation to special procedures. Madam High Commissioner, how can states most effectively support the OHCHR to continue to gather and preserve evidence? Hi guys, welcome back. So சொன்ன மாதிரி இப்போ ஸ்ரீலங்காவில் நடக்கிற வந்து
அவை அதை பொறுப்பாக இருக்கணும். ஆனால் மற்ற கண்ட்ரீஸும் பார்த்துக்கொண்டு எங்களுக்கும் பொறுப்பு இருக்குதா, அவை ஒழுங்காக அதை ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறமாண்டும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது லாயர்ஸ் ரைட்ஸ் வாட்ச் கனடா, ஸோ LRWC அவையில் வந்து அதை தான் சொல்லியிருக்கேன். இப்போ ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைக்கு வந்து ஸ்ரீலங்காவில் அவையல் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறீமெண்டு. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஓவர்சீவ் பண்ணி பார்த்தீங்களா சில வேளை அவை என்னும் கேப்பியம் அதை ஃபாலோ பண்ண வியம்ண்டு அந்த ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டில் தான் அவை கழிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து லாயர் ஹரணி சிவலிங்கம் அவள் அட்ரஸ் பண்ணியிருக்கான் இன்றைக்கு ஜூம் காலை வந்து அந்த 46 செஷனில் வந்து கழிக்கும்போது. ஸோ லெட்ஸ் ஹேவ் அ வாட்ச் அட் தட். Madam President, Lawyers Rights Watch Canada thanks the High Commissioner for her report. Madam President, Lawyers Rights Watch Canada thanks the High Commissioner for her report. We share the concern that the prevalence of impunity in Sri Lanka warrants the Council's immediate attention. The lack of accountability and deliberate failures to implement recommendations by this Council to address past violations against Tamil people, including extrajudicial killings, enforced disappearances, arbitrary detention, torture, and sexual violence, increases the likelihood of their reoccurrence. We are disturbed by the systemic pattern of surveillance, harassment, and intimidation of human rights defenders, lawyers, and victims of human rights violations and their families in an attempt to silence these voices. The government's suppression of memorialization of victims of war crimes, crimes against humanity, and genocide, the crackdown on protests, and the forced cremation of Muslim and other religious minorities in a militarized COVID-19 framework are deeply alarming trends. These warning signs are evident that Sri Lanka is on the wrong path, and any domestic mechanism for justice and accountability will fail. International intervention is urgently required to prevent a further decay of human rights. We call upon the Council to strengthen its monitoring in Sri Lanka and set out a coherent, effective, and time-bound plan to advance accountability options at the international level. Take the necessary steps to refer the situation in Sri Lanka to the International Criminal Court, and urge member states to utilize the principle of universal jurisdiction to actively pursue within their national courts the prosecution of international crimes committed in Sri Lanka and impose sanctions such as travel bans and freezing assets of known perpetrators of grave human rights violations in Sri Lanka. Thank you, Madam President. Thank you. Hi guys, welcome back. So again, நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போ நாங்கள் கவர்மெண்ட்டை வந்து we hold responsibility, ஏதாவது தண்டிக்கிற மாதிரி கான்சிக்வன்சஸ் அவைண்ட ஆக்ஷன்ஸுக்கு இருந்தால் அந்த வழியில் வந்து நாங்கள் கரெக்ட் பண்ணி அதை இவ்வளோ அட்ராசிட்டிஸ் எல்லாம் நடக்கிறத குறைக்கலாமோ அதை நாங்கள் குறைக்கலாம். அடுத்தது we have Major General Danny Fortin. ஸோ அகேன் அவர் தான் கனடாவில் வேக்சின்ஸுக்கு வந்து COVID-19 வேக்சின்ஸுக்கு பொறுப்பு டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்துக்கும். ஸோ அகேன் கனடா வந்து நிறைய நாட்டுக்கு வந்து பின்னாடி இருக்கிறோம் இந்த ப்ராசஸில். இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் அதை விட முன்னேறிக்கிறோம். லாட் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ் யூரோப்லையும் சரி ஆஃப்கான் சரி தே ஹாவ் தேர் வேக்சின்ஸ் அவன் ரோல் அப் பிளான்ஸ் எல்லாம் ஒரு எஃபிஷியண்ட்டாக இப்போ நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து we have அகேன் கனடாவில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. பட் இப்படி இருக்கும்போது குபெக்கில் வந்து புரியும்பா they've launched COVID-19 vaccination booking system சீனியர்ஸுக்கு. ஸோ அகேன் எங்களோட ப்ராவின்ஸுக்குள்ளேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. பட் லெட்ஸ் go to him and have a watch and we'll continue. To date, we have distributed nearly 2.5 million doses of both Pfizer, BioNTech, and Moderna vaccines to provinces and territories. This week alone, Canada saw an amount, its largest amount so far, with 643,000 doses distributed across the country. Starting next week, we anticipate having 444,000 doses weekly in March. By the end of this quarter, we will have distributed 4 million doses of Pfizer BioNTech. This is all good news for Canadians. We're hoping to get vaccinated. And we're pleased to say that we have now visibility on expected shipments of Pfizer BioNTech into the first weeks of April. Based on discussions with the manufacturer, we anticipate to receive approximately 769,000 doses of vaccines a week for the first 2 weeks in April. In total, we're expecting to receive over 10 million doses between April and June from Pfizer BioNTech. Now, Moderna has confirmed that 466,000 doses will be delivered to Canada in the week of March 8th, and another shipment in the week of March 22nd. That will bring 846 additional Moderna doses to the country for a total expected of 1.3 million. So with these two shipments in March,
Moderna will round out their first quarter commitment of 2 million doses. We're still working with the manufacturer to confirm the exact dates to come for doses and dates to come for their second quarter shipments. We regularly share updates with provinces and territories, and will inform Canadians of any development in a timely manner. Now, as we head into spring, we are collectively gearing up for what we call the ramp-up phase. We have been closely planning with provinces and territories to be able to provide support to their immunization strategies and align the logistical service provider with the distribution needs. These continued planning efforts will culminate on March 9th, when we will conduct a rehearsal of concept. We expect to see more than 100 participants from federal, provincial, territorial governments, Indigenous partners, and key stakeholders to validate the planning that has taken place to date. So we're all ready and prepared for the increasing shipment size of authorized COVID-19 vaccines starting in April. In conclusion, over the past months, our collective efforts have set the appropriate conditions for an effective scale-up as production lines start ramping up. Moving ahead, our planning is focused on increasing shipments from Pfizer, BioNTech, and Moderna beyond April, between April and June. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பற்றியெல்லாம் சொல்லியிருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ராவின்சஸுக்குள்ளேயே அகேன் பிரிவு இருக்குது. இப்போ ஒன்டாரியோ வந்து தேர் லிட்டில் பிட் பிஹைண்ட். ஆனால் குபெக்கில் வந்து இன்றைக்கு லான்ச் பண்ணியிருக்கேன் COVID-19 வேக்சின் வந்து சீனியர்ஸுக்கு, ஸோ அதாவது 85 இயர்ஸுக்கு 85 அண்ட் 85க்கு மேலால் இருக்கிறவைக்கு நீங்கள் ஆன்லைனில் வந்து புக் பண்ணி கோவிட் வேக்சின் எடுக்கலாம்ட்டு. ஸோ இது வந்து இன்றைக்கு ஆக்சுவலி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு 12 மணிக்குள்ளே தே ஹேட் 72,000 பீப்புள் அதுக்கு சைன் அப் பண்ணியிருக்கேன். ஸோ அகேன் அவை நல்லா முன்னேறி கொண்டு தேர் டூயிங் ஆல் தட். ஆன்டாரியோக்கு வந்து இன்னும் இந்த சிஸ்டம் வரையில. இந்த சிஸ்டம் வந்து தேர் ட்ரைங் டு கெட் பை March 15th ஒரு டெம்பரரி டேட் தந்திருக்கேன் கவர்மெண்ட். ஸோ அப்படி சொல்லியிருக்கேன். அல்பர்டாவில் வந்து சிஸ்டம் ஆக்சுவலி கிராஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அவையும் ரிலீஸ் பண்ணுவேன். சிஸ்டம் வந்து 150,000 ஆக்கள் வந்து சைன் அப் பண்ணுவேன். அதுக்கப்புறமா கிராஷ் பண்ணியிருக்குது சிஸ்டமில். பட் அவைலபிளாக அப்புறம் 230,000 ஆக்களுக்கு வந்து இப்போ அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, ஒவ்வொரு ப்ராவின்ஸும் ஒவ்வொரு இது நிலைமையில் இருக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி 643,000 வேக்சின்ஸ் வந்து தே ஹவ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ அது வந்து இப்போ மோஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ ஒரு டைம் செய்கிறதுக்கு. ஸோ 80 இயர்ஸுக்கு மேலாளவைக்கு 40% ஆக்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதுலேருந்து ஒரு 5.5% வந்து ரெண்டாவது டோஸ் எடுக்கலாம். ஸோ இன்னும் அந்த செகண்ட் டோஸ் வரதுக்கு இன்னும் சப்ளை இல்லை. பட் இப்போதைக்கு ரோல் அப் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் அ குட் திங். ஸோ அகேன் ஆன்டாரியோ வந்து தேர் பிஹைண்ட். நாங்கள் எங்களோட ப்ரீமியர் டாக் ஃபோர்ட் அதை பற்றி என்ன சொல்லலான்னு பார்ப்போம். We're about to enter the next stage in our fight against COVID-19. We heard from General Hillier yesterday on the status of the vaccination plan, and we will hear more from the General just in a moment. But I wanted to say how grateful we are as a province for all the support that you've shown out there, the hospitals, frontline healthcare workers, the public health units, everyone that's involved. We're so grateful. In executing what is the most comprehensive vaccine rollout plan in the entire country. This provincial plan is being tailored to the unique populations and geography in each of our 34 public health units. To execute this plan, we pulled together healthcare experts, business leaders, and frontline workers in every corner of our province. We will also be relying on an army of volunteers to help make appointments, drive people to the vaccination sites, or simply encourage a loved one to get their shots. And every single person has a role to play. This will truly be a Team Ontario effort, as it has been right from day one. But I'm confident we have counted on this team since the beginning, and they've never, ever let us down. We're seeing the light at the end of the tunnel, and I'm told that due to the vaccinations in our long-term care homes,
More than 350 lives have already been saved. And we don't have the supply that we need right now by a long shot. But when the shipments do arrive, I can assure you we will all be ready. And I want to thank you again for your efforts and the great work that each and every one of you are doing. Now I'll pass it over to General Hillier. Premier, thank you, and thank you for the remarks. Well, medical officers of health and CEOs of hospitals, thank you for being here today, and thank you for all the work that you do. The title for this meeting, the credo for us going forward, is really, really simple. Needles in arms. We want needles in arms. We want the vaccines in those needles going into the arms of the people of Ontario that we want to give a level of protection to that they simply do not have right now. We want needles in arms. And in this meeting today, we're going to talk about how we do that. We are going to talk about going through the priorities concurrently, not sequentially, to make it faster and more efficient. And we're going to talk about doing things that we've planned for and just haven't had the vaccines to get to, but now we do. And that means that this coming week, we're going to be able to allocate to the Indigenous adults in the prioritized at-risk communities, building on all the great work that Deputy Batiste has done with his table, and we're going to be able to allocate to them, starting this coming week, 10,000 doses a week till we finish off that priority. These are the communities in vulnerable circumstances, higher risk communities, and we've been planning for it for a while, and now we're actually going to start doing it. Thirdly, we're also going to talk about being able to respond to hotspots or outbreaks. And in this case, we're going to respond to the outbreak in the homeless shelter here in Toronto. I've talked already to several of the CEOs, and we'll talk about it today, how we can do that, how much vaccine we would need, and then how quickly we can actually provide that level of protection to a group of people who desperately need something. That's going to be the aim of our meeting here this afternoon. I thank you for being on the call, and needles in arms is what we're going to discuss. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by Home Life Future Realty Inc., Salva Vetiville. Time is 9:20 p.m. in Toronto and the temperature is -1 degree Celsius. So Rick Hilliardum, Premier Doug Fordham, roll up பண்ண சொல்லியிருக்கேன், எவ்வளோ நாங்கள் செய்ய முடியுமோ நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம்ட்டு. அதே இதில் பார்க்கும்போது இப்போ பப்ளிக் ஹெல்த் யூனிட்ஸ் வந்து ஆன்டேரியோவில் வந்து they can start vaccinating for residents இப்போ 80 years oldum 80 yearsக்கு மேலாலையும் அவைக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்ட்டு ஒரு March 15 அந்த டைம்லைன் சொன்ன மாதிரி அந்த சிஸ்டமுக்கு. இப்போ 34 பப்ளிக் யூனிட்ஸ் இப்போ பப்ளிக்காக அந்த நீங்கள் புக் பண்ணுறதுக்கு வந்து அந்த சர்வீஸ் சிஸ்டம் இன்னும் அப் இல்லை. ஸோ அதான் பிரச்சனை. இப்போ March 15 தான் அதை அப்பாயி நீங்கள் போட்டு அதில் செய்யலாம். ஆனால் சொல்லுவேன் 34 பப்ளிக் யூனிட்ஸ் வந்து அவை ரெடியாக இருக்கிறியும், இப்போவே ரெடியாக இருக்கிறியும், அவை ஓன் சிஸ்டம் வந்து செஞ்சு நீங்கள் அதில் புக் பண்ணி செய்கிறேன்டா செய்யலாம்ன்ட்டு. ஆனால் அந்த பப்ளிக் ஹெல்த் யூனிட்ஸ்க்கு சொல்லியிருக்கோம், இப்போ செஞ்சிங்களா March 15 வரும்போது நீங்கள் என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லா டேரா அதில் நீங்கள் புக் பண்ணியிருக்கிறீங்க உங்களோட சிஸ்டமில் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி March 15 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா நீங்கள் மற்றதை கண்டினியூ பண்ணலாம்ட்டு. ஸோ சில ஆட்கள் அது டூ மச் ஒர்க், அதை ஏன் குழப்பவான், அது லாட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ண்டு, அதனால் சில ஆட்கள் வெயிட் பண்ணவையும். பட் இப்போதைக்கு 34 யூனிட்ஸ் ஆர் ஏபிள் டு டூ தட் ரைட் நவ். பட் இந்த ப்ராப்ளமால், இந்த சிஸ்டம் ப்ராப்ளமால் தான் கொஞ்சம் பின்னுக்கு இருக்கிறோம். ஹெல்த் மினிஸ்டர் வந்து கிறிஸ்டின் எலியட் அவர் சொல்லியிருக்கா, இப்போ கேட்குறேன் ஏன் நாங்கள் மட்டும் ஒன்டாரியோ மட்டும் கொஞ்சம் பின்னுக்கு இருக்கிறோம்டா. அவர் சொன்ன கனடா வந்து ஒன்டாரியோ வந்து மற்ற வேக்சின்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டாங்களாண்டா தென் சப்ளை கூட இருக்கும், தென் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்ட்டு. ஸோ அவை அதை ப்ரூவ் பண்ணி அதை வார வரைக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் பின்னுக்கு தான் இருப்போம்ன்ட்டு. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ சொல்லுவேன் March 15 எல்லோரும் ஒரு ஹோப் க்ரியேட் பண்ணி ஓகே அந்த நாள் நீங்கள் வந்து புக் பண்ணி போகலாம்ன்ட்டு வேக்சின் அதை சொல்கிறோம். பட் அதை டென்டேட்டிவாக இப்போ நிறைய சொல்லியிருக்கோம், நாங்கள் ட்ரை பண்ணுறோம், மோஸ்ட் பெஸ்ட் கேஸ் இப்படி ஆகும் அப்படி ஆகும்ன்ட்டு சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஸோ ஏன் அதை பொய்யா டேட் சொல்லுவான்ட்டு அதை தே ஹோப் ஒரு பொலிட்டிக்கல் இதாக சும்மா சொல்லாமல் உண்மையாக அந்த டேட்டுக்கு கொஞ்சம் சீரியஸாக பார்த்து அவை சேவியம்ண்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி March 15 வரும்போது அந்த சிஸ்டம் இன் பிளேஸாக இருக்கும் அண்ட் டக்குன்னு நாங்கள் வேக்சின்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி செய்யலாம். ஸோ அடுத்தது அகேன் பெரிய விஷயம் இப்போ நடந்திருக்கு. இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறா இருந்தால் திருப்பி வரும்போது 3 நாள் வந்து மேண்டட்டோரியாக ஒரு ஹோட்டல் வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஹோட்டலில் வந்து நீங்கள் 3 நாள் தங்கி கோவிட் டெஸ்ட் எடுத்த அப்புறம் அது ரிசல்ட்ஸ் வந்த அப்புறம் யூ கெட் ரிலீஸ்ட்.
ஸோ இது வந்து February 22nd இந்த ரூல் வந்திருக்குது. அண்ட் அகேன் ஒரு $2,000 கிட்டத்தட்ட எடுத்து அந்த 3 days ஸ்டேக்கு வந்து அகாமடேட் பண்ணுறதுக்கு வைப்பேன். இப்போ என்ன பிரச்சனையான இப்போ ஆக்கள் வந்து ட்ராவலர்ஸ் வந்து டொராண்டோக்கு வர ஆக்கள் கால் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கால் பண்ணி இப்போ 18th கால் பண்ணி புக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணியிருக்கேன். இந்த கால் டைம் வந்து ஒரு ஆக்கள் நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ ட்விட்டர் மூலியமாலையும் சோஷியல் மீடியா மூலியமாக நிறைய பேர் போட்டிருக்கேன். 3 hours 1 hour 2 hourன்ட்டு நிறைய வாட்டி திருப்பி அதை ஒரே ஆக்கள் வந்து அடித்து அந்த கால் வந்து 3 hours அப்படி வரும்போது கட்டாக இருக்குது. அதை கட் பண்ணி வருது. ஸோ they're not able to book. அவை புக் பண்ணுறதுக்கு அவைக்கு டைம் இல்லை. ஸோ சில ஆக்கள் வந்து 20 hours மேலால் ஜஸ்ட் வெயிட் பண்ணியிருக்கேன். ஆனால் கால் வந்து ஆன்சர் பண்ணல. ஸோ இப்படி there's a lot of problems. இதை தவிர்த்து இப்போ நீங்கள் லேண்ட் பண்ண அப்புறம் நீங்கள் ப்ரீ புக் பண்ணாட்டி அதுக்கு ஒரு 1,200 ஃபைன் கட்டணும். ஸோ ஆக்களுக்கு வந்து இதை தாங்கள் செஞ்ச தப்பு இல்லை. இப்போ நான் புக் பண்ண தான் ட்ரை பண்ணேன். நான் என்னால் இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது there's a lot of things that are happening. இப்போ பார்த்தீங்களா அன்றைக்கு 45,000 கால்ஸ் வந்திருக்கு ஹோட்டல்ஸ் புக் பண்ணுறதுக்கு. ஆனால் 2,272 ரூம்ஸ் தான் புக் பண்ணியிருக்குது. ஸோ இது இட்ஸ் நாட் எஃபெக்டிவ் ஆட் ஆல். அண்ட் வார கால்ஸுக்கும் ரூம் புக் பண்ணுற ரேட்டுக்கும் அது மேட்ச் ஆகலை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில் இப்போ சரி நீங்கள் புக் பண்ணுறீங்க, ஃபைன் கட்டுறீங்க, காசு கட்டுறீங்க, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் சேஃப்டியும் பார்க்கணும். இப்போ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்து இது மான்ட்ரியால் அந்த குவாரண்டைன் ஹோட்டல் போகும்போது ஒரு லேடிக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்குது. ஸோ அவள் அந்த ஷெரட்டன் ஹோட்டலுக்கு வந்து போயிருக்கா அதை குவாரண்டைன் பண்ணணுமெண்டு. ஸோ அங்கே போயிருக்க ஒரு ஆள் வந்து கதவை தட்டினோடனே உள்ளுக்குள்ளே வந்தோடனே தண்டை சோஃபாவில் வந்து ஹோட்டலில் வந்து நாங்கள் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் இருந்துருவேன். உடனடியாக அண்ட்ரஸ் பண்ண தொடங்கிடுவராம். அவள் தொட ஆரம்பித்தாவா. அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக அவள் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இப்போ வெளியில் போன்ட்டு அவள் சொல்லியிருக்கா. அவன் நிறையா வாட்டி அவள் சொல்லியிருக்கா இல்லை நான் ஜாலிருக்கிறேன்ட்டு கொஞ்சம் திமிராக காய்ச்சிருக்காராம். அது ஒரு கேர் இல்லாமல் ஒரு இது இல்லாமல் அவள் சொன்னால் நான் கற்றுப்பறேன் நீ வெளியில் போறியோன்ட்டு அப்போதைக்கு சொல்லிக்க தான் சரின்ட்டு போனவரான் வழியால். அவள் வந்து இப்போ ஹோட்டலுக்கு உடனே அடித்து சொல்லியிருக்கா இப்போ இப்படி யாரோ வந்திருக்கேன்ட்டு. அவே வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கிட்டத்தட்ட தான் அவை கதவாடிக்கு வந்தவ. ஒரு தண்ணி போத்தலாம் கொண்டு வந்தவ. அந்த தண்ணி போத்தலாம் அவர் முன்னாடி எவ்வளோ ஹவர்ஸுக்கு முன்னாடி கேட்டு தண்ணி போத்தல உப்பு கொண்டு வந்து என்ன சொன்னேன்னா ரூமுக்குள்ளேரு நாங்கள் திருப்பி வரமாட்டோம் அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டியம்மா. இதெல்லாம் சொன்ன அப்புறம் போலீஸ் வந்து ஆம்புலன்ஸ் வந்து அவள் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு தெனவே சொன்னேன் சரி நீ நிற்க தேவையில்ல வீட்டு போன்ட்டு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஓகே இப்படி நடந்திருக்குது. சேஃப்டி வந்து ஃபர்ஸ்ட். இப்போ ஒரு உமனா ஈவன் ஒரு மேலே இருந்தாலும் இப்போ ஒரு ரூமுக்குள்ள யாராவது வந்து இப்படி பிரச்சனை கொடுக்குறேன்டா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி காசை கட்டி அது தேவையான்ட்டு. அண்ட் சேஃப்டி மூலமாக பார்க்கணும். அண்ட் இப்படி எக்ஸ்கியூஸ் பண்ணி நீங்கள் ஹோட்டலை விட்டு நீங்கள் திருப்பி வீட்டு போண்டு அனுப்பிட்டீங்களா என்ன வாட்ஸ் த பாயிண்ட்? அந்த ஹோட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறதுக்கு என்ன யூஸ்ண்டு. ஸோ இதை பற்றி தான் கேட்குறதுக்கு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லீடர் ஏரன் ஓட்டூலம் அங்களோட டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்டும் அவர் 2 பேரும் ஒரு கொஸ்டின் ஆன்சர் செய்ய மாதிரி பார்லிமெண்ட்டில் காய்ச்சிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ let's have a watch. Speaker, the government's quarantine program is in complete ruins. The hotline doesn't work. Travelers are ignoring the quarantine and waltzing right out of the airport, sometimes receiving fines, sometimes not. Most disturbing, there are reports of violence and people in quarantine hotels not being kept safe. If no part of this program is working, why has the government not suspended it? The Honourable Deputy Prime Minister. Mr. Speaker, Canada has some of the strictest travel and border measures in the world, and that is absolutely as it should be. There are new variants of concern in the world, and our government will always do whatever it takes to protect Canadians. As a mother, as a woman, as a feminist, I am deeply concerned by the reports of violence and sexual assault. No one should ever have to fear for her safety. The Honourable Leader of the Opposition. Mr. Speaker, I agree. But people are fearing for their safety. This government knows there are risks in the quarantine hotels they've set up.
Health Committee documents show the government has been planning this series of quarantine hotels since June, but with more than 7 months of planning, they've still failed to keep Canadians safe. Australia and other countries had similar problems that this government could have learned from. So I'll ask the Deputy Prime Minister again, when she knows there are problems with safety for Canadians, why is this program still in operation? The Honourable Deputy Prime Minister. Mr. Speaker, this program is still in operation precisely because all Canadians are unsafe as long as the coronavirus is circulating in the world. And by introducing strict border measures, including obligatory quarantine, we are acting to protect Canadians, something we will always do. And let me remind everyone in this House and everyone listening that no one should be traveling outside the country for non-essential reasons right now. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ பார்த்தீங்க, ரொம்ப சீரியஸாகவே கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு, ஆனால் கேட்குறது உண்மைதான். இப்போ நீங்கள் குவாரண்டைன் பண்ணால் சரி சேஃப்டியாக செய்கிறீங்கள், அதே வந்து ஒரு சேஃப்டியாக ஆக்களுக்கு செஞ்சுக்கிட்டு அதை செய்யணும். எல்லாத்தையும் அதை செய்கிறது யூஸ் இல்லை என்று அங்கால எங்களோட டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, இப்போ சேஃப்டி எங்களுக்கு என்ன கன்சர்ன், இப்போ கோவிட் தான் எங்களுக்கு எல்லாருமே எல்லாத்துக்கும் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணும். ஸோ ஐ அக்ரி, இப்படி செய்யலாம் தான். கோவிட் இருக்கிற வழியை இப்படி ஹோட்டல் இதெல்லாம் ஆப்ளிகேஷனாக செய்யணும்ட்டு. ஆனால் அதே நேரத்தில் அந்த செய்ய வேண்டிய கடமை செய்யும்போது சேஃப்டியாக எவ்வளோ தூரம் எங்களோட சிட்டிசன்ஸ் எல்லாரும் சேஃபாக வச்சுருக்கலாமோ அந்த அளவுக்கு அதை செய்யணும். அடுத்தது we have our கனேடிய வளம். ஸோ இதில் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸிங் ஸ்ரீதரன் துரைராஜா என்னத்தை பற்றி கேட்குறாண்டா, எப்படி ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆப்புறீங்களேன்ட்டு. ஸோ இதை பற்றி ஐ திங்க் நிறைய பேர் இப்போ கோவிட் டைமில் மேபி ஜாப் லூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி இன்கம் ஹவர்ஸ் குறைச்சிருப்பாங்க. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் லைக் திஸ். இப்போ வர ஃப்ரீலான்ஸ் ஒர்க், இந்த மாதிரி மேபி ரியல் எஸ்டேட்டஸ், எனி ஆக்குபேஷனாலும் நீங்கள் பிக்கப் பண்ண தயாராக இருக்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸில். ஸோ அதிலும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இட்ஸ் ரியலி குட் ஆப்பர்ச்சுனிட்டி அஸ் வெல். ஸோ அதை பற்றி ஸ்ரீதரன் துரைராஜா ஹீஸ் கோனா டாக் டு அஸ். அனைவருக்கும் வணக்கம். காப்புறுதி முகவர்களுக்கான பயிற்சி வகுப்புகளும் அதை எப்படி காப்புறுதி முகவர் ஆகலாம் என்பது பற்றிய சில தகவல்கள். இதிலே தற்போதைய கோவிட் சூழ்நிலை காரணமாக ஆன்லைன் மூலமே நீங்கள் காப்புறுதி முகவருக்கான அந்த பரீட்சை முழுவதையும் செய்யக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதில் 2-3 விதமான இணையதளங்களில் நீங்கள் இதை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கான கட்டணம் தற்போது ஆரம்பத்தில் $249 மட்டுமே தேவைப்படும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் பெயரை பதிவு செய்து அதற்கான பயிற்சியை ஆரம்பிக்கலாம். அந்த தொடர்ந்து நீங்கள் அதிலே 1 வருட காலத்தில் அந்த காப்புறுதி முகவருக்கான அந்த பயிற்சி வகுப்புகள் முடிவடைந்தவுடன் அந்த எக்ஸாமை எடுத்துக்கணும். 1 வருடங்களுக்கு பின்பு அது எடுக்க முடியாது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணினதிலிருந்து 1 வருட காலத்துக்குள்ளேயே அந்த பரீட்சையை எடுத்துவிட்டு பின்பு அந்த ஒன்டாரியோ மாநிலத்துக்கான ஒரு பரீட்சை இருக்கின்றது. அது ப்ரொவின்சியல் எக்ஸாம் என்று கூறுகிறார்கள். தற்போது அதை HLLQP என்று அழைக்கிறார்கள், காமனைஸ்டு லைஃப் லைசன்சிங் குவாலிஃபிகேஷன் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமை நீங்கள் பாஸ் பண்ணினவுடன் நீங்கள் எந்த காப்புறுதி நிறுவனத்துடனும் வேலை செய்யக்கூடியவாறு அந்த காப்புறுதி முகவருக்கான லைசன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். ஆரம்பத்தில் முதல் 2 வருடங்களுக்கோ
நீங்கள் ஒரு நிறுவனத்தில் ஒரு காப்புறுதி நிறுவனத்தில் ஸ்பான்சர் பண்ணி தான் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் எங்கள் நிறுவனம் மூலம் செய்து கொடுப்போம். அந்த ஸ்பான்சரிங் கம்பெனி நீங்கள் விரும்பியவாறு சூஸ் பண்ணலாம். அதன் பின்பு நீங்கள் எல்லா நிறுவனத்துடனும் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு காப்புறுதி முகவர் லைசன்ஸ் எடுத்தால் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ், மோர்கேஜ் இன்சூரன்ஸ், டிசபிலிட்டி இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், செக்ரிகேட்டட் ஃபண்ட்ஸ், RRSP, RESP, TFSA இது எல்லாமே செய்யக்கூடிய வசதிகள் இருக்கின்றன. ஒரே ஒரு லைசன்ஸ் தான். இந்த லைசன்ஸ் வந்து எவ்ரி 2 years, அதாவது 2 வருடங்களுக்கு ஒரு கால் நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அதை நீங்கள் ஒரு 2 வருடத்துக்கு ஒரு கால் ரினியூ பண்ணும்போது $150 பணம் செலுத்த வேண்டியிருக்கும். அதை விட 30 CE கிரெடிட்ஸ் என்று கண்டினியூஸ் எஜுகேஷன் கிரெடிட்ஸ் வழங்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளும் நாங்கள் எங்கள் நிறுவனத்தில் வாராந்தம் பயிற்சி வகுப்புகள் மூலம் வழங்குகின்றோம். எனவே தற்போதைய கோவிட் சூழ்நிலையில் நீங்கள் அலுவலகத்துக்கு வராமலேயே Zoom மூலம் இந்த பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள முடியும். இந்த பயிற்சி வகுப்புகள் பல்வேறு நிறுவனங்களாலும் வழங்கப்படுகின்றன. அதை நீங்கள் CE கிரெடிட்ஸுக்காக பாவிக்கலாம். எனவே உங்கள் 2 வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் உங்கள் CE கிரெடிட்ஸை எடுத்து அந்த உங்கள் லைசன்ஸை ரினியூ பண்ணிக்கொள்ளலாம். எனவே நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இதற்கான செலவு $249. பின்பு நீங்கள் காப்புறுதி முகவராக ஒரு லைசன்ஸ் எடுத்த பின்பு அதற்கு ஸ்பான்சரிங் கம்பெனி மூலம் இணைந்து நீங்கள் ப்ரொவின்ஷியல் லைசன்ஸ் எடுக்கலாம். அதன் பின்பாடு 2 வருடத்துக்கு ஒரு கால் நீங்கள் ரினியூ பண்ணுவதற்கு முன்பு இந்த CE கிரெடிட்ஸை எடுத்து வழங்க வேண்டும். அதாவது உங்களோட CE கிரெடிட்ஸ் இருக்கிறான்னு பார்ப்பார்கள். அதை விட அந்த காப்புறுதி முகவர்கள் ஒரு இன்சூரன்ஸ், காப்புறுதி முகவர்களுக்கான எரேஷன் கமிஷன் இன்சூரன்ஸ் வைத்திருக்க வேண்டும். அதற்கும் ஒரு வருடத்துக்கு $650 செலவாகும். எனவே ஒரு காப்புறுதி முகவர் ஒரு வருடத்துக்கு செலவழிக்க வேண்டிய தொகை காப்புறுதி லைசன்ஸுக்கு வந்து $150, அது 2 வருடத்துக்கு ஒரு கால். அதை விட அந்த காப்புறுதிக்கான இன்சூரன்ஸ், காப்புறுதி முகவர்களுக்கான இன்சூரன்ஸ், எரேஷன் கமிஷன் என்று பாதுகாப்பான இன்சூரன்ஸ், அதுக்கு நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறை $650 செலுத்த வேண்டும். அது அவ்வளவுத்தையும் எடுத்து விட்டால் நீங்கள் காப்புறுதி முகவராக எந்த ஒரு நிறுவனத்திலும் முகவராக வேலை செய்யலாம். முகவராக வேலை செய்யும்போது உங்களுக்கு விரும்பிய திட்டங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நிறுவனத்திலும் இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் நீங்கள் விற்பனை செய்யலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தவிர எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் செய்யலாம். செக் ஃபண்ட்ஸ், RESPs, RRSP, TFSA, ரெஜிஸ்டர்ட் இன்கம், ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் எல்லாமே விற்கலாம். அதை விட மெடிக்கல் இன்சூரன்ஸ், டென்டல் அண்ட் மெடிக்கல் பிளான், சூப்பர்விசா இன்சூரன்ஸ், ட்ராவல் இன்சூரன்ஸ் எல்லாவற்றுக்குமே ஒரே ஒரு லைசன்ஸ் தான். இது சம்பந்தமான மேலதிக தகவல்களுக்கு நீங்கள் எங்கள் நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு இது பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Hi guys, welcome back. So நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. Again, நீங்கள் pursue பண்ண போகிறீங்களா ஒரு keep in mind ஒரு பட்ஜெட்டாக என்னென்ன நீங்கள் பே பண்ண வேண்டி இருக்கும், என்னென்ன எக்ஸாம்ஸ், கோர்சஸ் எல்லாம் இப்போ again ஆன்லைனாக இருக்குது. ஸோ ஐ திங்க் it's the best time to do it now. நீங்கள் செய்ய போகிறீங்களா, எஸ்பெஷலி இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கு பயமண்டா யூ கேன் வீட்டில் ப்ராக்டர் எக்ஸாம் உங்களோட ஓன் ஹோம் கம்ஃபர்ட் ஸ்பேஸோர்லேயே செய்யலாம். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஆக்கலண்டா இந்த டைம் எடுத்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்களோட இன்சூரன்ஸ் லைசன்ஸ் எடுங்க பண்ண மாட்டா. அடுத்தது we are going to go for our weather. ஸோ நாளைக்கு என்ன மாதிரி weatherன்னு பார்ப்போம்.
ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. Welcome back. உங்களோட வெதர் பார்த்தாச்சு. கொஞ்சம் டெம்பரேச்சர்ஸ் கம்மிங் அப் அகேன். குளிர் இல்லாமல் ஆக்சுவலி அன்றைக்கு இருக்கும்போது கீஸ் அப்படி தமிழை சொல்ல தெரியாது, அந்த கீஸ் அதோட சத்தம் கேட்டது திருப்பி அதை குவாக் பண்ணி கொண்டு வந்தது. ஸோ ஐ நோ வெதர் கொஞ்சம் வார்ம் அப் அதை நிற்கிறேன். எனக்கு கீஸ் பார்த்தா மேலே பயம். ஸோ அதுவும் ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்குது. ஆனால் வார்ம் டெம்பரேச்சர்னா ஐம் ஓகே வித் தட். அடுத்தது உங்களோட கோவிட் நம்பர்ஸை பார்ப்போம். ஸோ கோவிட் நம்பர்ஸ் இன்றைக்கு ஆன்டேரியோவில் மொத்தமாக 3097 கேசஸ். ஆன்டேரியோவில் வந்து 1138, குபெக்கில் வந்து 858, அல்பர்டாவில் 399, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 395, Saskatchewan 211, Manitoba 70, Newfoundland Labrador 10, Nova Scotia 8, Nunavut 4, Prince Edward Island 3, New Brunswick 1. Deaths வந்து Ontario 23, Quebec 16, British Columbia 10, Alberta 8, Manitoba 1 and Saskatchewan 1. மொத்தமாக இப்போ கனடாவில் வந்த கேசஸ் 858,220, மொத்தமான டெத்ஸ் 21,865 and recoveries வந்து 806,017. ஸோ குட் ரேட்ஸ். உங்களோட ரேட்ஸ் வந்தாலும் உங்களோட recovery ரேட்டும் அதே லெவல் குட்டாக இருக்குது. முதல்ல மாதிரி ஹையாக இப்போ 2,000-2,500 டெய்லி ஒரு ப்ராவின்ஸுக்கே வந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்குது. இப்போ 1,000 ரேஞ்ச் 1,100 ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்கும். ஸோ தட்ஸ் குட். ஸோ என்ன செய்கிறோமோ அது வேலை செஞ்சு கொண்டே இருக்குது. ஸோ அதை நாங்கள் கீப் அப் பண்ணுவோம். அடுத்தது we have our song Babu Jaykandan. He's also a drummer. So again இது ஒரு பழைய ஸ்ரீலங்கன் பாப் சாங் and அவர் பாடியிருக்கார் இந்த பாட்டை. So let's have a hear. கண்ணியர் ஊர்வலம் போகும் சிங்காரம் அம்பரமாடும் மல்லி விழிகள் ஒய்யாரம்பா சிங்காரமே ஒய்யாரமே உத்தாரமே என்றாடம்பா சித்திர கண்ணியர் ஊர்வலம் போகும் சிங்காரம்பா. சித்திரக்கண்ணீர் ஊர்வலம் போகும் சிங்காரம் பார், அம்பரமாடும் மல்லி விழிகள் ஒய்யாரம் பார். சிங்காரமே ஒய்யாரமே உத்தாரமே நின்றாடமா. சித்திரக்கண்ணீர் ஊர்வலம் போகும் சிங்காரம் பார், அம்பரமாடும் மல்லி விழிகள் ஒய்யாரம் பார். அண்ணனடை தள்ளாடுதே, மின்னலிடை திண்டாடுதே, கையில் கூட நின்றாடுதே, ஹேண்ட்பேக் சுமன்றாடுதே. அண்ணனடை தள்ளாடுதே, மின்னலிடை திண்டாடுதே, கையில் கூட நின்றாடுதே, ஹேண்ட்பேக் சுமன்றாடுதே. அன்னமயில் போகையில் வாலிபம் மயங்குதே, புன்னகையின் வீச்சிலே பூகோளம் சுழலுதே. சித்திரக்கண்ணீர் ஊர்வலம் போகும் சிங்காரம் பார், பம்பரமாடும் மல்லி விழிகள் ஒய்யாரம் பார். சிங்காரமே
ஒய்யாரமே முத்தாரமே நின்றாடம்மா சித்திர கண்ணீர் ஊர்வலம் போகும் சிங்காரம் பார் கம்பரமாடும் மள்ளி விழிகள் ஒய்யாரம் பார் தேனூரும் இதழ்களிலே லிப்ஸ்டிக்ஸின் சாயமோ மீனோடும் கண்களிலே ஹைடெக்ஸின் வண்ணமோ தேனூரும் இதழ்களிலே லிப்ஸ்டிக்ஸின் சாயமோ மீனோடும் கண்களிலே ஹைடெக்ஸின் வண்ணமோ மஞ்சள் வெயில் நேரத்திலே ஆடி வரும் வண்ணமே மந்தி விட்டு சிரிப்பதேன் நான் ஒன்று கொடுப்பதேன் சித்திர கண்ணியர் ஊர்வலம் போகும் சிங்காரம் பார் பம்பரமாடும் மள்ளி விழிகள் ஒய்யாரம் பார் சிங்காரமே ஒய்யாரமே நின்றாடம்மா சித்திர கண்ணியர் ஊர்வலம் போகும் சிங்காரம் பார் பம்பரமாடும் மல்லி விழிகள் ஒய்யாரம் பார் MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன் MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன் Chartered Professional Accountant ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். Hi guys, welcome back. So இந்த பாட்டை ஷேர் பண்ணி தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அகேன் இந்த மாதிரி பாட்டில் இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்க டேலண்டோட. ஸோ ப்ளீஸ் அனுப்பி விடுங்க உங்களோட வீடியோஸை, ஒரு இன்டர்வியூ வீடியோ கிளிப்பும் அனுப்பினா நாங்கள் போடுவோம். And we are going to go for news 9:45 ஆச்சு. ஸோ சுதாரன் போம் நியூஸுக்கு. வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். இலங்கையில் மனித உரிமை நிலைமை சீர்குலைந்து செல்வது குறித்து கனடா தனது கவலையை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46வது கூட்டத்தொடரில் உரையாற்றிய கனேடிய வெளியுறவு அமைச்சரின் நாடாளுமன்ற செயலாளர் ராப் ஆலிஃபண்ட் இன்று இந்த தகவலை வெளியிட்டார். மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர் ஆணையாளரின் இலங்கை குறித்த அறிக்கையை வரவேற்பதாகவும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டிருக்கின்றார். 30-1 தீர்மானத்துக்கான ஆதரவை மீளப்பெறும் இலங்கை அரசின் முடிவு வருத்தமளிக்கிறது எனவும் ஆலிஃபண்ட் இன்று கூறியிருக்கின்றார். Canada welcomes the High Commissioner's report on Sri Lanka. We regret Sri Lanka's decision to withdraw its support of Resolution 30/1. Domestic processes for reconciliation and accountability have repeatedly failed to deliver results. The survivors have been persistent in their efforts to seek the truth and have taken extraordinary risks to offer evidence. We recognize their resilience and their courage. We share in the High Commissioner's concerns regarding the deterioration of human rights, which regrettably may lead to a recurrence of violence and conflict if left unaddressed. Civilian government, an independent judiciary, civil society space, respect for human rights, democracy and the rule of law are all being undermined. Forced cremation of Muslims, restrictions on Tamil memorials will further fuel divisions on the island. Canada believes the Council has a responsibility to keep Sri Lanka on its agenda and to continue its efforts to promote reconciliation, accountability and human rights. We encourage Sri Lanka to engage constructively with the OHCHR and to honor its standing invitation to special procedures. Madam High Commissioner, how can states most effectively support the OHCHR to continue to gather and preserve evidence?
இலங்கையில் குற்றம் புரிந்தோர் தண்டிக்கப்படாத நிலையும் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறப்படாத நிலையும் குறித்து கனடாவை தளமாக கொண்ட லாயர்ஸ் ரைட்ஸ் வாட்ச் கனடா என்ற அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46வது கூட்டத்தொடரில் சிறப்பு ஆலோசனை தகுதியுள்ள லாயர்ஸ் ரைட்ஸ் வாட்ச் கனடாவின் வாய்மொழி மூல அறிக்கை இன்று வெளியானது. லாயர்ஸ் ரைட்ஸ் வாட்ச் கனடாவின் சார்பில் வழக்கறிஞர் ஹரிணி சிவலிங்கம் இன்றைய வாய்மொழி மூல அறிக்கையை வெளியிட்டார். தமிழ் மக்கள் மீதான மீறல்கள் தொடர்பாக பொறுப்பு கூறப்படாதமையும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டமையும் இவை மீள இடம்பெறும் சந்தர்ப்பத்தை அதிகரிப்பதாகவும் அவர் தனது அறிக்கையில் எச்சரித்துள்ளார். ஒன்டாரியோவில் மார்ச் மாத நடுப்பகுதியில் பதிவாகும் கோவிட் தொற்றில் 40% புதிய திரிபாக இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இன்று ஒன்டாரியோ மாகாணத்துக்கான புதிய மாடலிங் விவரங்கள் வெளியாகியுள்ளன. நாளாந்த தொற்றின் எண்ணிக்கையும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் மார்ச் மாத 2ஆம் வாரம் அதிகரிக்கும் என்று இன்று வெளியான மாடலிங் விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அடுத்த மாத இறுதிக்குள் மாகாணத்தின் நாளாந்த தொற்றின் எண்ணிக்கை 500 முதல் 4000 வரை பதிவாகலாம் எனவும் இன்று வெளியான மாடலிங் விவரங்கள் கணித்திருக்கின்றன. ஜனவரி மாத இறுதியில் புதிய தொற்றுகளில் 5% புதிய திரிபாக இருக்கும் எனவும் பிப்ரவரி மாத இறுதியில் புதிய தொற்றுகளின் 20% புதிய திரிபாக இருக்கும் எனவும் அதிகாரிகள் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜூன் மாத இறுதிக்குள் 10 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசிகளை கனடா பெற்றுக்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாத இறுதிக்குள் மொடோனா 1.3 மில்லியன் தடுப்பூசிகளை கனடாவுக்கு அனுப்பி வைக்கும் என்று நேற்று கனேடிய பிரதமர் அறிவித்திருந்தார். இவற்றில் 4,60,000 தடுப்பூசிகள் மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஆரம்பமாகும் வாரத்திலும் 8,40,000 தடுப்பூசிகள் மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஆரம்பமாகும் வாரத்திலும் கனடாவை வந்தடையும் என அறிவிக்கப்பட்டது. இன்று மேஜர் ஜெனரல் டேனி ஃபோர்டின் இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார். இதேவேளை மார்ச் மாத இறுதிக்குள் ஃபைசர் 4 மில்லியன் தடுப்பூசிகளை கனடாவுக்கு அனுப்பி வைக்கும் என்று ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் இன்று மொத்தம் 3097 புதிய கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 1138, கியூபெக்கில் 858, அல்பர்டாவில் 399, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 395, சஸ்கெச்வானில் 211, மனிடோபாவில் 70, நியூஃபவுண்ட்லாந்து மற்றும் லெபடோரில் 10, நோவஸ்கோஷியாவில் 8, நுணவூற்றில் 4, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டில் 3, நியூ பிரன்ஸ்விக்கில் 1 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 23, கியூபெக்கில் 16, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 10, அல்பர்டாவில் 8, மனிடோபாவில் 1, சஸ்கெச்வானில் 1 என இன்றைய மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்றுடன் கனடாவில் 8,58,220 தொற்றுகளும் 21,865 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 8,06,017 பேர் சுகமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. டொரண்டோ நகரம் மக்கள் ஒன்று கூடும் முக்கிய நிகழ்வுகளை குறைந்தது ஜூலை மாதம் வரை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளது. கோவிட் தொற்றின் புதிய திரிவின் பரவலின் மத்தியில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார். டொரண்டோ மரத்தன், கனடா தின கொண்டாட்டங்கள் உள்ளிட்ட நிகழ்வுகள் ரத்து செய்யப்படும் என்று டோரி தனது அறிவித்தலில் குறிப்பிட்டிருக்கின்றார். டொரண்டோவில் தொற்றின் நாளாந்த எண்ணிக்கை 700 என்ற நிலையில் உள்ளதால் இந்த முடிவு அவசியமானது என்றும் நகரின் தலைமை சுகாதார அதிகாரி கூறியிருக்கின்றார். CNE இந்த வருடம் தமது வருடாந்த களியாட்ட நிகழ்வை நடத்துவது என முடிவு செய்துள்ள நிலையில் இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இத்துடன் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை வெள்ளிக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hi guys, welcome back. So thank you Suzanne for the news. I'm going to last currency kapopuram. So let's have a watch of that. பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி இலங்கை 166.50 இலங்கை ரூபா, இந்தியா 58 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.66 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.00 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.05 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி
கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back. So உங்களோட currency rates இப்போ கொஞ்சம் ஹையாக வந்திருக்குது. Again 166, 50 ஸ்ரீலங்காவுக்கு அண்ட் 58 Indian rupees இந்தியாவுக்கு. ஸோ அகேன் நீங்கள் வெஸ்ட் சைடு இருந்தீங்களாண்டா கொலம்பியா இந்த லொக்கேஷனில் போய்ட்டு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்கள் ஈஸ்ட் எண்டில் இருந்தீங்களாண்டா சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட் அந்த பிளாஸுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே போய் காசு அனுப்பலாம். ஸோ அகேன் தேங்க்யூ எல்லாரும் பார்த்து ஒவ்வொரு வீக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. really appreciate that. உங்களோட யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. Thank you very much. We'll see you all again tomorrow.